Hello guys, welcome to our school. So இன்னைக்கு நம்ம வந்து class 11 physics, work energy and power பார்க்க போறோம். First நம்ம வந்து introduction பார்க்கலாம். Introductionல இருந்து work. For work to be done, a force must be exerted and there must be motion or displacement in the direction of the force. The work done by a force acting on an object is equal to the magnitude of the force multiplied by the distance moved in the direction of the force. Work has only magnitude and no direction. Hence, work is a scalar quantity. ஒரு ஒர்க் வந்து ஒரு ஒர்க் வந்து நடக்கணும்னா குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மோஷனோ இல்லைன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ கண்டிப்பா இருக்கணுங்கிறாங்க. அதாவது ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல மோஷனோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு ஃபோர்ஸ்னால நடந்த ஒர்க் வந்துட்டு ஈக்குவல் டு அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் மூவ்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஃபோர்ஸோட ஒர்க் வந்து கிடைக்கும். ஃபோர்ஸுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, ஸோ டைரக்ஷன் இல்லை. அப்போ அது வந்துட்டு ஸ்கெலார் குவான்டிட்டி. அடுத்து வந்து நம்ம ஒரு ஒர்க்குக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். An object is horizontally dragged across the surface by a 100 Newton force acting parallel to the surface. Find out the amount of work done by the force in moving the object through a distance of 8 meters. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஹரிசான்டல் பிளேனில் வந்துட்டு ஒரு சர்ஃபேஸில் வந்துட்டு 100 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக ஒரு 100 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எவ்வளோ ஒர்க் வந்து அந்த ஃபோர்ஸால் நடக்குதுன்றதை நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 8 மீட்டர்ஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் நகருது. ஸோ வந்துட்டு ஒர்க்குக்கான ஃபார்முலா பார்த்துக்கிட்டோம்னா W ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ ஒர்க் ஈக்குவல்ஸ் நம்ம வந்து காஸ் தீட்டா வந்து 90 டிகிரி, ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஹரிசான்டல் இதுக்கு சர்ஃபேஸ் இல்லையா, அதனால காஸ் 90ல் இருக்கும். ஸோ காஸ் 90 இஸ் 1, அதனால 100 × 80 × 1. ஸோ 100 × 80 × 1 வந்துட்டு 800 ஜூல்ஸ். அடுத்து வந்து நம்ம எனர்ஜி பற்றி பார்க்கலாம். எனர்ஜி இஸ் த எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் ஒர்க். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் and it can only be transformed from one form to another. The unit of energy is the same as of work, that is joules. Energy is found in many things and thus there are different types of energy. எனர்ஜினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி தான் நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம். எனர்ஜி வந்துட்டு எனர்ஜி நம்மளால் கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. எனர்ஜியை நம்ம ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எனர்ஜியோட யூனிட்டும் ஒர்க்கோட யூனிட்டும் ஒன்று தான், அதாவது ஜூல்ஸ். எனர்ஜி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல்ஸ். அது வந்து ஜேம்ஸ் பெர்ஸ்காட் ஜூல்ஸ்க்கு பின்னாடி வச்சாங்க. அடுத்து வந்து நம்ம பவர் பற்றி பார்க்கலாம். பவர் இஸ் அ ஃபிசிக்கல் கான்செப்ட் வித் செவரல் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். Depending on the context and the available information, we can define power as the rate of doing work, and it is the amount of energy consumed per unit of time. ஸோ நம்ம பவர் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், நம்ம ஒர்க் பண்ணுற ரேட்டை தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுதான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம், நம்ம எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்துட்டு பவர்னு சொல்கிறோம். பர் யூனிட் டைமுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து பவர்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜி கன்சியூம்டு பர் யூனிட் ஆஃப் டைம் தான் நம்ம வந்துட்டு பவர்னு சொல்லுவோம். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம்டு, அதுக்கான ஃபார்முலா வந்து P = W/T. Pன்றது பவர், Wங்கிறது ஒர்க் டன், Tங்கிறது டைம் டேக்கன். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்கேலார் ப்ராடக்டில் ஹவு வெக்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெக்டர்ஸ்லாம் எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்கலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். There are two ways of multiplying vectors which we shall come across. One way, known as the scalar product, gives a scalar form to vectors, and the other, known as a vector product, produces a new vector from two vectors. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ரெண்டு வெக்டார்ல இருந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் தரது தான் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஆனால் வெக்டார் ப்ராடக்ட்னா ரெண்டு வெக்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு வெக்டாரே கிடைச்சா அதுதான் நம்ம வந்து வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்துட்டு we take up the scalar product of two vectors, the scalar product of or dot product of any two vectors A and B.
ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏதோ ஒரு 2 வெக்டார்ஸ் ஏ இல்லைன்னா ஏ அண்ட் பி, அந்த 2 வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஏக்கும் பிக்குமான வெக்டர்ஸ்க்கான டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம ஏ டாட் பி அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல்ஸ் ஏ பி காஸ் தீட்டா. டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம காஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட் வந்து சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ தீட்டா வந்து இந்த 2 வெக்டார் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம வந்து தீட்டான்னு சொல்லுவோம். அடுத்து வந்து since a, b and cos theta are scalars, the dot product of a and b is a scalar quantity. Each vector a and b has a direction, but their scalar product does not have a direction. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏவும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, பியும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, காஸ் தீட்டாவும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஈச் வெக்டர் ஏ அண்ட் பி ஹேஸ் எ டிரெக்ஷன். ஏவும் பிக்கும் டிரெக்ஷன் இருக்கு, ஆனால் அதோட ப்ராடக்ட்டுக்கு வந்து டிரெக்ஷன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஒர்க் எனர்ஜி தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மோஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஒர்க் தான் இருக்கும்ல, ஒர்க் டன் இருக்கும்ல, அதுவும் அந்த ஆப்ஜெக்ட் கெயின் பண்ணுற எனர்ஜி இருக்கும் இந்த ஒர்க்குனால, அதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்லுவோம். ரெக்டிலீனியர் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் ஏ, அதோட ஃபார்முலா பார்க்கலாம். v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏஎஸ். வி ஸ்கொயர்னா ஃபைனல் ஸ்பீட், யூ ஸ்கொயர்னா இனிஷியல் ஸ்பீட். ஸோ ஃபைனல் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 2 இன்ட்டு அக்சலரேஷன் இன்ட்டு எஸ்னா டிஸ்டன்ஸ், 2 இன்ட்டு அக்சலரேஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுதான் வந்துட்டு ரெக்டிலினியர் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷனோட ஃபார்முலா. அடுத்து இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம வந்துட்டு m/2 கூட மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு சைடுமே. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஹாஃப் எம்வி ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் எம்யூ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் எம்ஏஎஸ்ன்ற ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எம்ஏஎஸ்ல ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ மாஸ் இன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்ட் அக்சிலரேஷன் இல்லையா. ஸோ வந்துட்டு மாஸ் இன்ட் அக்சிலரேஷன் வந்து ஃபோர்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு, அதனால ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு இந்த சைடு. The change in kinetic energy of a particle is equal to the work done on it by the net force. ஒரு பார்ட்டிக்கல்ல கைனடிக் எனர்ஜியோட சேஞ்ச் இருக்கும்ல, அதுவும் ஒர்க் டன் அந்த பார்ட்டிகல் மேலே நடக்கிற ஒர்க் இருக்கும்ல, நெட் ஃபோர்ஸ்னால நடக்கிற ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கைனடிக் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம். Kinetic energy is the measure of the work that an object does by virtue of its motion. Simple activities like walking, jumping, throwing and falling involve kinetic energy. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மோஷனுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம், ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பால் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும் போது அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருக்காது, ஏன்னா அதுக்கு வந்து ஒர்க் டன் வந்து ஜீரோவில் இருக்கும், மோஷனும் இருக்காது. அதனால ஒர்க் டன் ஜீரோன்றதுனால கைனடிக் எனர்ஜியும் ஜீரோவாக தான் இருக்கும். அதே ஒரு பால் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு ஒர்க் டன் கொஞ்சம் இருக்கும், அதனால அதுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு புல்லட்டும். ஒரு புல்லட் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்னில் இருக்கும்போது அது கைனடிக் எனர்ஜி இருக்காது, ஆனால் அது ஷூட் பண்ணும் போது ஒரு ஒர்க் நடந்திருக்கும் இல்லையா, அதனால கைனடிக் எனர்ஜி வந்து அந்த புல்லட் வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ப்ரோசஸ் பண்ணியிருக்கும். அதனால புல்லட் ஃபயர் ஆகும்போது அதை வந்து கைனடிக் எனர்ஜி அந்த புல்லட்டுக்கு இருக்கும். ஒரு மூவிங் காரு கூட கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள். பர்சன் வாக்கிங், பேர்ட் ஃப்ளையிங், ரோலர் கோஸ்டர், இதெல்லாமே கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கான ஒரு ஃபார்முலா பார்க்கலாம் நம்ம. இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m ஹேஸ் வெலாசிட்டி v, இட்ஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் k இஸ், அதுக்கான ஃபார்முலா k ஈக்குவல்ஸ் ஹாஃப் m v டாட் v. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து ஈக்குவல்ஸ் ஹாஃப் mv ஸ்கொயர்னு கிடைக்கும். k வந்து கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்க்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் ஆப்ஜெக்ட்.
Potential energy can be divided into many types: gravitational potential energy, elastic potential energy, electric potential energy, etc. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜியை தான் நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய விதமான எனர்ஜிஸ் இருக்குது, நிறைய விதமான பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் இருக்குது. அதில் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ரிங். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அது இருக்காது. இதே கம்ப்ரஸ் ஆகிருக்கும்போது அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸ்ட்ரெச்சாக இருக்கும்போது அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ரேஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள். டைனமைட்டும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ட்ரான் போ அது வந்து ஸ்ப்ரிங்கோட ரிலேட்டானது தான். இந்த ட்ரான் போன்றது அதுவும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள். ஒரு பேட்டரி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து சார்ஜ் போடும் போதோ இல்லை அதுலேருந்து நம்ம வந்து பவர் எடுக்கும் போது அதுலேருந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேட்டரின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ப்ரிங், இதுவும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். Here, the gravitational potential energy is defined as the energy possessed by an object by virtue of its motion relative to others. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி பொசஸ்ட் பை அன் ஆப்ஜெக்ட் பை வேர்ச்சுனா ரிசல்ட் ஆஃப் அப்படின்றது தான். ஸோ பை ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ரிலேட்டிவ் டு அதர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டால் பொசஸ் பண்ண எனர்ஜி வந்து வந்துட்டு ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் பொசிஷன், அதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் பொசஸ் பண்ண எனர்ஜிங்கிறாங்க அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. Elastic potential energy is defined as energy possessed by the result of stresses within its body. அதாவது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, த ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் இழுக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லையா, அதோட ரிசல்ட் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the energy possessed by an object by virtue of the total charge stored in it. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்டால் பொசஸ் பண்ண எனர்ஜியோட ரிசல்ட் தான் டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்டு வித்தின். எவ்வளோ சார்ஜ் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் அது பொசஸ் பண்ணுற எனர்ஜி. அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு ரெட் ஸ்கியர் ஒருத்தர் இருக்காரா, கிரீன் ஸ்கியர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நிறையா இருக்கும், அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னா, இதில் யாரோட வெயிட் நிறையா இருக்குமோ அவங்களோட கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மாஸ் நிறையா இருக்கும்போது அக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மாஸ் இன்ட் அக்சலரேஷன் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆச்சுனாவே பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு இந்த கிரீன் ஸ்கியருக்கு வந்து மாஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா, அப்போ இந்த கிரீன் ஸ்கியருக்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தி. ஸோ அடுத்து வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் m into g into h. ஸோ PE வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, m வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் kg, g வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, h வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. The sum total of an object's kinetic and potential energy at any given point in time is its total mechanical energy. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சம் டோட்டல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பிரின்சிபல் வந்து நம்ம படிக்கலாம். த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the total mechanical energy of a system is conserved if the forces doing work on it are conservative அப்படின்றத ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஒரு சிஸ்டமோட டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்குன்னா, கன்சர்வ்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபோர்ஸஸ் வந்து
அது மேலே நடக்கிற ஃபோர்ஸஸ் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்தால் தான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியோட ஆஃப் அ சிஸ்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். நம்ம வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி கீழே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னுன்றது நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டர் நார் டிஸ்ட்ராய்ட் பட் கேன் ஒன்லி பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ எனர்ஜியை நம்மளால் கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால் கன்வெர்ட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த லா ஸ்டேட் பண்ணுது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது, கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, தெர்மல் எனர்ஜி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த பார்ட்டில் அதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு காஃபி வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒரு சூடான காஃபி எடுத்து அது ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு எடுக்காமல் குடிக்காமே வச்சுருந்தோம்னா அது ஆறிடும் இல்லையா? ஏன் ஆறுது? ஏன்னா அந்த ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, அந்த காஃபியில் ஸ்டோர் ஆகிருக்க ஹீட் எனர்ஜி வந்து அதோட சரௌண்டிங்ஸ்க்கு அந்த ஹீட் எனர்ஜி அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும். அதாவது அதோட என்விரான்மெண்ட்டுக்கு அது வந்து ஹீட் எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஏன்னா ஹீட் அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. Heat flows from a body of higher temperature to a body of lower temperature. அதாவது ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹை டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்லேருந்து லோ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்க்கு தான் ஹீட் எனர்ஜி வந்து மூவ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு காஃபி கப் வந்து சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடுது. ஏன்னா காஃபியில் இருக்க ஹீட் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதாவது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ இதுதான் ஹீட் எனர்ஜி. அடுத்து நம்ம வந்து கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு என்ன பார்க்கலாம். கெமிக்கல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி தட் இஸ் ஸ்டோர்ட் இன் த பாண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். Moreover, a chemically stable compound has less energy stored in it as compared to its separate parts. ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட பாண்ட்ஸில் ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி தான் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற செப்பரேட் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை விட அந்த கெமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்டில் கம்மி எனர்ஜி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. When a chemical reaction takes place, there is a change in the arrangement of atoms. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஆகும்போது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. which results in their absorption, endothermic or release, exothermic of energy. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் நடக்கிறதுனால அப்சார்ப்ஷன், அதாவது எண்டோதெர்மிக்கு இல்லைனா ரிலீஸ் எக்ஸோதெர்மிக் ஆஃப் எனர்ஜி வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கெமிக்கல் எனர்ஜி. அடுத்து கெமிக்கல் எனர்ஜிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Plants use solar energy, carbon dioxide and water to synthesize food. This food is consumed by humans and animals, is broken down in their bodies and they get energy for life activities. ஸோ பிளான்ட்ஸ் வந்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுது இல்லை, சோலார் எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி அது ஃபுட்டு சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபுட்டை வந்து நம்ம ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் கன்சியூம் பண்ணுறோம். இந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த டைஜஸ்ட் பண்ண ஃபுட்லேருந்து நமக்கு வந்து சில எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வச்சு நம்ம வந்து லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ஸ்கூல். எனக்கு வந்து கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 6ல் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1 to 5 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்ட் 6 போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ட் 1ல் இன்ட்ரொடக்ஷனில் ஒர்க் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ஒர்க் வந்து நடக்கணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதுதான் வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் ஆஃப் ஒர்க் பார்த்தோம். அப்புறம் எனர்ஜின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ எனர்ஜினா ஒரு ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருந்தால் தான் அது எனர்ஜின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பவர்னு என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ பவர் வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், சிம்பிளாக சொல்லணும்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான் பவர். ஸோ அது இன்னொரு டெஃபினேஷன் வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம்டு பர் யூனிட் டைம் தான் பவர்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பவர் ஈக்குவல்ஸ் ஒர்க் டன் பை டைம். அடுத்து த ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் வந்துட்டு வெக்டார்ஸ் எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ் இருக்குது.
ஸோ டாட் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பற்றி பார்த்துருந்தோம். டாட் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம காஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோம். கிராஸ் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பற்றி பார்த்துருந்தோம். டாட் ப்ராடக்ட்டில் வந்து ஏ வெக்டாரும் பி வெக்டாரையும் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல்ஸ் ஏபி காஸ் தீட்டா அப்படின்றத பார்த்துருந்தோம். அது எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து MAS ஈக்குவல்ஸ் FS அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒர்க் எனர்ஜி தியரமோட ஃபார்முலா, அதையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி. ஸோ எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம். நம்ம கைனடிக் எனர்ஜினா என்ன, அதுக்கான ஃபார்முலா வந்து கைனடிக் எனர்ஜி K ஈக்குவல்ஸ் ½ mv². அதாவது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் ½ இன்டூ மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு என்னென்ன, அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து மாஸை ரிலேட் பண்ணி நம்ம வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதில் வந்து மாஸை ரிலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். அதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்டூ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் the total mechanical energy of a system is conserved if the forces doing work on it are conservative அப்படின்றத வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம பார்ட் 5ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றதை பார்த்துருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி பற்றி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னா, நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது, கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, தெர்மல் எனர்ஜி இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் எனர்ஜி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 6ல் நம்ம வந்துட்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன, எனர்ஜி இஸ் அசோசியேட்டட் வித் an electric current. An urban Indian household consumes about 200 joules of energy per second on an average. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் கூட எனர்ஜி வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு, ஒரு ஆவரேஜ் இந்தியன் வீட்டில் பர் செகண்டுக்கு 200 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்றத வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்புறமா இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் காசஸ் பல்ப்ஸ் டு க்ளோ, ஃபேன்ஸ் டு ரொட்டேட் அண்ட் பில்ஸ் டு ரிங். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால தான் பல்ப் எரியுது, ஃபேன் ஓடுது, பெல் அடிக்குது. இதனால தான், இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜினால தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவலன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்றத பார்க்கலாம். Till the end of the 19th century, physicists believed that in every physical and chemical processes, the mass of an isolated system is conserved. ஸோ 19th century வரைக்கும் ஃபிசிசிஸ்ட்லாம் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, எல்லா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸில் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்க மாஸ் வந்து கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலா பார்க்கலாம். E ஈக்குவல்ஸ், அதாவது எனர்ஜி ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டூ, அதாவது கிலோகிராம்ஸ், மாஸ் இன் கிலோகிராம்ஸ் இன்டூ சி வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்கம், சி ஸ்கொயர். ஸோ மாஸ் இன்டூ சி ஸ்கொயர் தான் இந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ சி வந்துட்டு 3 × 10⁸, அதாவது லைட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம், அது வந்து நமக்கு தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ தட் இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ மாஸ் இன் கேஜிஸ் இன்டூ சி ஸ்கொயர் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து நியூக்ளியர் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனர்ஜிக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எப்படியெல்லாம் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ தண்டர் ஸ்டார்ம்லேருந்து எவ்வளோ எனர்ஜி வருதுன்னா 10⁻15 ஜூல்ஸ் எனர்ஜி வந்து தண்டர் ஸ்டார்ம் கிரியேட் பண்ணுது. 1000 கிலோஸ் ஆஃப் கோலை நம்ம வந்து பேர்ன் பண்ணோம்னா நமக்கு 3 × 10⁻10 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஒரு லார்ஜ் ஜெட் ஏர்கிராஃப்டோட கைனடிக் எனர்ஜி வந்து 10⁻9 ஜூல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 1 லிட்டர் ஆஃப் கேஸ்லின் வந்து நம்ம பேர்ன் பண்ணோம்னா 3 × 10⁻7 ஜூல்ஸ் எனர்ஜி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி ஃபுட் எடுத்துக்கிறோம்ல, சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அது வந்து 10⁻7 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஹியூமன் ஹார்ட் பீட் இருக்குல்ல, ஸோ பர் பீட் வந்து 0.5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பேஜை திருப்பறதுக்கு நமக்கு 10⁻−3 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுறோம்,
ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் எ எனர்ஜி இன் த கோர் ஆஃப் அன் ஆட்டம், where an atom is a tiny particle that constitutes every matter in the universe. Normally, the mass of an atom is concentrated at the center of the nucleus. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு ஆட்டமோட கோரில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி தான் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் வந்து ஒரு டைனி பார்ட்டிகல், ரொம்ப சின்ன பார்ட்டிகல், விச் கான்ஸ்டியூட்ஸ் எவ்ரி மேட்டர் இந்த யூனிவர்ஸ். எல்லா மேட்டர், யூனிவர்ஸில் இருக்க எல்லா மேட்டரையும் அது கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸில் இருக்க எல்லா மேட்டர்லையும் ஆட்டம்னு ஒரு பொருள் இருக்கும், அதனால தான் அந்த ஆட்டம்லாம் மேடப் ஆஃப் ஆகிருக்கும், ஆட்டம்னால தான். ஸோ அதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து அதோட சென்டர்லாம் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. The total mechanical energy of the system is conserved if the forces doing work on it are conservative. இந்த சென்டென்ஸ் இந்த டேர்ம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது வந்து நம்ம இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்காக இப்போ காமிச்சிருக்கோம். ஸோ the total mechanical energy of the system is conserved if the forces doing work on it are conservative. ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஒரு சிஸ்டமில் இருக்க டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும் எப்போனா அந்த சிஸ்டமில் எல்லா ஃபோர்ஸும் எல்லா ஃபோர்ஸ் நடக்கிற ஒர்க் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்தால் தான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, அந்த சிஸ்டமோட டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்வால்வ்ட் ஆர் நான் கன்சர்வேட்டிவ், part of the mechanical energy may get transformed into other forms such as heat, light and sound. ஸோ இந்த மாதிரி சில ஃபோர்ஸஸ் நான் கன்சர்வேட்டிவாக இருந்ததுன்னா அந்த பார்ட் வந்து, அந்த பார்ட் ஆஃப் த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு வேறு ஃபார்ம்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் ஆகலாம், ஹீட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், லைட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், சவுண்ட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி மே பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் form to another, but the total energy of an isolated system remains constant. ஸோ எனர்ஜியால் நிறைய ஃபார்ம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும், ஆனால் அந்த டோட்டல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த ஐசோலேட்டட் சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜி எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம் நமக்கு ஏற்கனவே தெரியும், எனர்ஜி கேன் neither be created nor destroyed. ஸோ அடுத்து வந்து கொலிஷன்ஸ். ஸோ பொதுவாக கொலிஷன்ஸ்னால் என்ன, நம்ம வந்து நிறைய கேம்ஸ் ஆடிருக்கோம்ல, பில்லார்ட்ஸ், மார்பிள்ஸ், கேரம், இதிலலாம் கொலிஷன் வந்து கான்செப்ட். இந்த கேம்லலாம் இது கொலிஷன்ஸ் வச்சு தான் நம்ம விளையாடுவோம். ஸோ பொதுவாக கொலிஷன்னா இது, ஒரு ஆப்ஜெக்ட் போய் இன்னொரு ஆப்ஜெக்டில் கொலைடு, அதாவது ஸ்ட்ரைக் ஆகும் போது அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுவோம்ல, அப்போ தான் வந்து ஃபிசிக்ஸ் இன்வால்வ் ஆகுது, கொலிஷன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் போய் இன்னொரு ஆப்ஜெக்டில் ஹிட் ஆகும்போது, ஸோ இப்போலாம் ஆக்சிடென்ட் நடக்கும்போது சொல்லுவாங்கல்ல நியூஸ்லலாம், கொலைட் ஆகிடுச்சு, 2 வெஹிக்கிள் போய் கொலைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். Consider two masses m1 and m2. The particle m1 is moving with speed vli. The subscript I implying the initial velocity. We can consider m2 to be at rest. In this situation, the mass m1 collides with the stationary mass m2. ஸோ ஒரு குறிப்பிட்ட மாஸில் இருக்க m1 வந்துட்டு ஒரு வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி ஐ வச்சு அந்த m1 வந்துட்டு ஒரு டைரக்ஷன் வந்து வந்துட்டு இருக்கு, அந்த மாஸில் இருக்க ஆப்ஜெக்ட் m2 நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ m2 வந்து ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட். ஸோ m1 போய் அந்த m2ல கொலைட் ஆகும்போது, அந்த கொலைட் ஆகும்போது என்ன நடக்குதுன்றதை அந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ m1 வந்துட்டு m2ன்ற டைரக்ஷனில் போகுது, அது கொலைட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் அந்த 2 ஆப்ஜெக்டும் செதறிடும். அதுதான் வந்து கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம்லேயும் அதை ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ m1 வந்து இந்த பக்கம் போயிடுது, m2 வந்து இந்த பக்கம் போயிடுது. இது எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து ஆங்கிள் θ1 அண்ட் θ2, இந்த நார்மலுக்கு இந்த பக்கம் எந்த சைடில் போகுது, எந்த ஆங்கிளில் போகுது அப்படின்றத இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டரில் கண்டினியூ பண்ணலாம்.